ஆடி தபசு என்பது ஆதிசக்தி கோமதி அம்மனாக தவம் இருந்த நிகழ்வினை குறிக்கும் திருவிழாவாகும். இந்த திருவிழா ஆடி மாதம் சங்கரநாராயண் கோயில் கொண்டாடப்படுகிறது. முன்னொரு காலத்தில் சங்கன் பதுமன் என்ற இரு நாக அரசர்கள் சிவபெருமானையும் திருமாலையும் முழுமுதற் கடவுளாக வழிபட்டு வந்தனர். ஒரு நாள் இருவருக்கும் சிவபெருமான் பெரியவரா அல்லது திருமால் பெரியவரா என சண்டை மூண்டது. அனைத்தையும் அறிந்த ஆதிசக்தியிடம் விடைபெறுவதற்காக கையிலே சென்று முறையிட்டனர். சிவபெருமானை திருமால் என்பதை சங்கனுக்கும் பதுமனுக்கும் உணர்த்த விரும்பிய ஆதிசக்தி கோமதி அம்மனாக வடிவெடுத்து சிவபெருமானை நோக்கி ஊசி முனையில் கடும் தவம் இருந்தார். அவருடைய தவத்தினால் சிவபெருமான் சங்கர நாராயணனாக காட்சியளித்தார். தவம் புரிந்த கோமதி அன்னைக்கு ஆடி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் உத்திராட நட்சத்திர நாளில்தான் சிவனாரும் பெருமாளும் சங்கர நாராயணராக காட்சி தந்துள்ளனர். அதனால்தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கு முன்னதாக ஆடி தபசு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சங்கரன் கோவில் 10 நாள் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஓம் சங்கரநாராயண் கோமதியம்மன் போற்றி போற்றி.